ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான மொறுன்னு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, அது கூட உப்பு, ஒரு 2-3 துண்டு பெருங்காயம் எடுத்துக்கோங்க. நம்ம சூடு பண்ணி வச்ச அந்த தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா கரைஞ்சிரும். இப்போது நான் இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு கட்டி விடாமல் நல்லா பிசைஞ்சிக்கணும். திப்பாக அங்கங்கே நிற்காத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதும் இது கூடவே 1-2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணான்றவங்க டால்டா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் கெட்டி விடாமல் பிசைஞ்சிக்கலாம். நல்லா சுற்றி இருக்க மாவெல்லாம், அந்த ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் எடுத்து நல்லா பிசைஞ்சு, இது கூடவே நம்ம எடுத்து வச்ச இந்த பெருங்காய தண்ணி, இதுலேயே நம்ம உப்பு கரைச்சிட்டனால அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு பிசையும் போது கெட்டிப்படாமல் பிசையணும். இது கூடவே வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கெட்டிப்படாமல் பிசையணும். நம்ம வெதுப்பான தண்ணி சேர்க்கும் போது முறுக்கு நல்லா மொறுன்னு வரும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். உங்களால் பிசைய முடியல அப்படின்னா 2 பாதியாக கூட பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி இது கூடவே ரவுண்டு போட்டோம் அப்படின்னா, புளி மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உரலில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி முறுக்கு புளியும் போது விண்டு போகாமல் வரும். நமக்கு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றிக்கோங்க. நம்ம மாவு கரெக்டான பதத்தில் இருந்தால் முறுக்கு உடையாமல் வரும். இதே மாதிரி உங்களுக்கு நான் 2 சுற்றி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம முறுக்கு இதில் சேர்த்துக்கலாம். பெரிய முறுக்காக இருந்தால் 1-3 போட முடியும். கொஞ்சம் சின்னதாக போட்டோம் அப்படின்னா 3-4 வரைக்கும் சேர்த்துக்கலாம். முறுக்கு நல்லா 2 பக்கமும் வெந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் சூப்பராக மொறுன்னு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.